கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் காதலிக்க மறுத்த +1 மாணவியை வீடு புகுந்து கழுத்தறுத்திருக்கார் ஒரு நபர். இது தொடர்பான செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். போலீஸார் இவரை தேடி வராங்க. அதாவது எலக்ட்ரீஷியனாக வேலை செய்கிறவர் ஐயப்பன் 11ஆம் வகுப்பு மாணவியிடம் காதலிக்குமாறு வற்புறுத்தி இருக்காரு. இந்த நிலையில் மாணவி வீட்டில் தனியாக இருந்தது அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஐயப்பன் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. அங்கேயும் காதலிக்க நிர்பந்தித்ததாக சொல்லப்படுகிறது. மாணவி மறுப்பு தெரிவித்ததுனால ஆத்திரமடைந்த ஐயப்பன் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியால் மாணவியின் கழுத்தை அறுத்து விட்டு தப்பிச்சு ஓடிருக்காரு. படுகாயமடைந்த மாணவி கடலூர் அரசு மருத்துவமனை கல்லூரி அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் காட்சிகளை நாம் இப்போ பார்க்குறோம். இது குறித்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஐயப்பனை தேடி வருகிறார்கள். வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? அந்த பொண்ணு பாட்டுக்கு வீட்டில் இருந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட். எக்ஸாக்ட்லி. வளர்ந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறதில்ல. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு காதல் இருந்தால் கூட லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா அடுத்த கட்டமாக அவங்க அப்படியே நகர்ந்து போகிறாங்க. பட் வளரும் நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்க்குறோம். காதலிக்க ஒரு பெண் மறுத்தா அந்த பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்தும் அந்த குணமானது சிலரிடம் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. வற்புறுத்தி எப்படி காதலிக்க வைக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.